இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி பவர் பிஐ அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூஸ்வலா நம்மளால பவர் பிஐல நம்மளோட பர்சனல் ஜிமெயில் வச்சு லாகின் பண்ண முடியாது. நான் லாகின் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னோட மெயில் ஐடி போடுறேன். ஸோ நான் என்னோட மெயில் ஐடி போட்டு இங்க நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணேன். இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா ஓகே, நான் மறுபடியும் இங்க போடுறேன் என்னோட மெயில் ஐடி. ஸோ யூ கேன் சைன் இன் ஹியர் வித் பர்சனல் அக்கௌண்ட்டால நம்மளால சைன் இன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒர்க் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம் எல்லா எதுவுமே ப்ரௌசர்ல போயிட்டு 365 டைனமிக்ஸ் ஃப்ரீ ட்ரையல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இப்படி நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு இதை மாதிரி காட்டும். ஓகேவா? இந்த மாதிரி வெப்பேஜ்ல எங்கிட்ட ஸ்டார்ட் அ ஃப்ரீ ட்ரையல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஸ்டார்ட் அ ஃப்ரீ ட்ரையல் டைனமிக் 365 இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி காட்டும். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஜஸ் காட்டுதா? ஸோ இதுல நம்ம எதர் லைக் எதுனா வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இது சூஸ் பண்றேன். 365 கஸ்டமர் சர்வீஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றேன். ட்ரை ஃபார் ஃப்ரீ கொடுக்குறேன். ஓகே, இங்க எனக்கு கொடுத்தோன்னு எனக்கு என்ன காமிச்சது? என்டர் யூர் இமெயில் காமிக்குதா? ஸோ நான் என்னோட இமெயில் வந்துட்டு என்ன வச்சிருந்தேனோ அதை நான் மறுபடியும் இங்க போடுறேன். ஓகே, இந்த இமெயில் எதுக்கும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு இப்ப நான் சைன் இன் பண்றேன். செக் பாக்ஸ் பண்ணிட்டு பண்ணா எனக்கு வரல. இதுக்கும் ஒர்க் அக்கௌண்ட் தான் கேக்குது. டு கண்டினியூ வித் இது இல்லைன்னா எனக்கு செட்டப் பண்ண சொல்லுதா? நான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். கரெக்டா இந்த ஆப்ஷன்ஸ் செட்டப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி காட்டும். இப்போ நான் அந்த காப்பி பண்ண மெயில் மறுபடியும் டைப் பண்றேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ செட்டப் ஒரு அக்கௌண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா, இது கொடுக்கணும். இப்போ உங்களோட நேம்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். ஓகே, என்னோட நேம் நான் என்டர் பண்ணிக்கிறேன், அப்துல் மாலிக். நான் ஜாப் டைட்டில் வந்துட்டு நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் இல்ல என்ன நீங்க ஜாப் டைட்டில் இருக்கிறீங்களோ அது கொடுத்துக்கலாம். ஓகே, என்ன ஃபியூச்சர்ல என்ன ஜாப் டைட்டில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஃபார் நம்மளோட பர்பஸ்க்கு தான் இது. ஃபோன் நம்பர் நீங்க கொடுக்கணும். ஸோ என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கம்பெனி நேம் ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுமா? நான் இதுக்கு என்ன கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எனக்கு ஒரு நானா ஒரு கம்பெனி கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்துல் கன்சல்டன்சின்னு ஒரு கம்பெனி நான் வச்சிருக்கேன். ஓகே, இதான் நான் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். அப்துல் கன்சல்டன்சின்னு வச்சிருக்கேன். கம்பெனி சைஸ் நான் என்ன கொடுத்துக்கலாம், நான் ஜஸ்ட் 1% மட்டும் கொடுத்துக்கிறேன். வெப்சைட் இருக்கான்னு கேட்குது, இல்ல. ஸோ ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறனால நான் இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் காட்டுதா? யூசர் நேம் என்னன்னு காட்டுது பார்த்தீங்கன்னா அப்துல் மாலிக் அட் டொமைன் நேம் இப்படிதான் காட்டும். இதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு நீங்க இதுதான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ணக்கூடிய லாகின் ஐடி. எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அப்துல் மாலிக் அட் அப்துல் கன்சல்டன்சி டாட் ஆன் மைக்ரோசாஃப்ட் டாட் காம். நான் வேணா ஒரு நோட் பேட்ல வேணா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இல்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா இல்ல போன்ல புதுசா காப்பி பண்ணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, என்னோட மெயில் ஐடி எனக்கு அப்துல் மாலிக். இது ஸ்மால் கேபிட்டல் இருக்கணும் ஸ்மால் இருக்கணும் அப்படி ப்ராப்ளம் கிடையாது. நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்துல் மாலிக் அட் அப்துல் கன்சல்டன்சி டாட் ஆன் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட மெயில் ஐடி. இது ஸ்மால்ல கேப்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் எதுவுமே கிடையாது. நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் நான் அவனை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அது கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கிரியேட்டிங் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு.
ஓகேவா? ஸோ எனக்கு வந்துடுச்சு அப்துல் மாலிக். இப்போ என்னோட அட்ரஸ் கூட நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? என்னோட அட்ரஸ் வந்துட்டு லைக் உங்களோட அட்ரஸ் நீங்க கொடுத்துக்கலாம். என்னோட அட்ரஸ் ஏதோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பின்கோடு நான் கொடுத்துருக்கேன் 60005. கொடுத்தாச்சு. எல்லாம் ஓகேவா? எல்லாமே இது ஓகே. நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டு ஓகே ஆக்சுவலாக எடிட் பண்ணாங்க. என்ன அட்ரஸ் எடிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ போஸ்டல் கோடோட எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸோ என்டர் யுவர் டாக்ஸ் ஐடி பேன் நம்பர். ஸோ இதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே லீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல போயிட்டு குரோம்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது கொடுத்துக்கணும். இது போனோடனே எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் சைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதுல போயிட்டு கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணேன் தெரியுமா? நான் ஒரு மெயில் ஐடி வச்சிருந்தேன்ல, இந்த மெயில் ஐடி காப்பி பண்ணலாம். ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் ஒரு பாஸ்வேர்ட் போட்டல, அந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றேன். எஸ் கொடுத்து மறுபடியும் நான் போய்க்கிறேன். இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி காமிச்சோம்னா ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நான் ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் நான் லாகின் பண்ணியிருந்தனால ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இப்படி போய் பண்ணிக்கலாம். ஓகே, கெட்டிங் ஸ்டார்டட் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் இல்ல, நான் ஏற்கனவே இதுல இப்படி பண்ணியிருந்தனால எனக்கு இப்படி காட்டுது. நீங்க புதுசா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேவா? சோ இதுல நான் அக்கௌண்ட் காப்பி பண்ண அக்கௌண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், இமெயில நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ சைன் இன் கொடுத்துட்டு ஓகேவா, நான் என்னோட கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஜாப் டைட்டில் நான் என்ன கொடுத்துருக்கலாம் சொன்ன மாதிரி, அண்ட் என்னோட மொபைல் நம்பரும் நான் கொடுத்துருக்கிறேன். கெட் ஸ்டார்டட் செலக்ட் பண்ணிக்கிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் கெட் ஸ்டார்டட் ஃபைனலா கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே கெட் ஸ்டார்டட் நான் மறுபடியும் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பவர் பிஐல எனக்கு இப்போ லாகின் ஆயிடுச்சா. ஓகே, இதுதான் வந்துட்டு இப்போ ஃபேப்ரிக்ல இருக்கிறோம். பவர் பிஐ போகிறோம்னா இப்போ இருக்கிறது லாகின் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டா இருக்குது. ஓகேவா? இப்போ இது முடிஞ்ச பிறகு பவர் பிஐக்கு போகணுமா, பவர் பிஐல போயிட்டு என்ன பண்ணணும்னா சேம் அதே சைன் இன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம மெயில் ஐடி யூஸ் பண்றோம் தெரியுமா, அதே மெயில் ஐடி காப்பி பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால எனக்கு புதுசா ஆட் அக்கௌண்ட் கேக்குது, கொடுத்துட்டு நான் மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன், சைன்இன் கொடுத்துக்கிறேன். சைன்இன் ஆகிடுச்சா. ஸோ என்னோட அக்கௌண்ட் இப்போ பவர் பிஐல இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன், ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, மறுபடியும் என்ன ஸ்டெப்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் மறுபடியும் பாருங்க.